என்ன ஹனி டவுட்? நேத்துல இருந்து என்ன பார்க்கும் போதெல்லாம் விக்கி தானா நீ விக்கி தானு கேட்டே இருக்க. ஐயோ ஹனி, உனக்கு ஏதோ மன பிரமை. அதனாலதான் 4-5 காஸ்டியூம்ல வந்து மாத்தி மாத்தி உன்னை அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். நான் ஏன் ஹனி உன்னை அடிக்க போறேன்? அப்படி உன் மேல எனக்கு என்ன கோவம் சொல்லு. கரெக்ட் தான் விக்கி, கரெக்ட் தான். ஆனா அது யார் பண்ண வேலையே தெரியல விக்கி. ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கு. சரி சரி, அதெல்லாம் விடு. எனக்கு செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், அதை கொடு. என்ன விக்கி, திடீர்னு 1000 ரூபாய் கேட்டா நான் எங்க போவேன்? நான் என்ன ஏடிஎம் மிஷினா? ஏய், என்ன காசு கேட்டா குடுக்கணும்டி. ஓவரா பேசுறவள வச்சுக்கத. மரியாதை காசு கொடு. முடியாதுடா. என்ன பண்றா இவ? அன்னைக்கு அப்படிதான் பண்ணா. இல்லையே. ஹாய் ஹனி. என்ன ஹனி அப்படி பாக்குற? அப்ப வேற காஸ்டியூம் போட்டிருந்தேன்னு சொல்ல வரியா? ஆமா விக்கி, அப்ப நீ வேற காஸ்டியூம் தான போட்டிருந்த. ஐயோ, அது நான் இல்ல ஹனி. ஆக்சுவலா உன்னை யாரோ கன்ஃபியூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டா தான் இருக்கேன், புரியுதா? அச்சோ, சரி எனக்கு ஒரு காஃபி போட்டு போ. விக்கி, ஏன் விக்கி என்ன போட்டு இப்படி படுத்துற? சம்திங் ராங் இன் யூ. ஏய், என்ன ராங்? காஃபி கேட்ட ராங்கா பேசிக்கிட்டு. பக்கத்துல வந்து நிக்கிறா. உரைக்கிறா. ஐயோ, ஒருவேளை வாட்ச் அமுக்க மறந்துட்டோம். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.